எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. எப்பா சாமி நல்ல வேளை தப்பிச்சிட்டோம், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் உச்சிக்கு போன பின்பு இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்பா இப்படி இறங்குற அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் மார்க்கெட் நெகட்டிவ் போய் பயங்கரமாக ஃபால் ஆயிருமோன்னு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ தட்டு மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் வந்து இன்னைக்கு 121 பாயிண்ட் ப்ளஸில் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் நம்ம மார்க்கெட்டை எப்படி வேணாலும் அசிங்கமாக திட்டலாம் நண்பர்களே. இவனு பண்ணி வச்சிருக்க வேலை பாருங்கள். ஏஷியன் மார்க்கெட்ஸில் எல்லாம் பறக்கிறானுங்க. 1%, 4%, 5%ன்னு எல்லா மார்க்கெட்டும் பறக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு பேட் நியூஸ். அந்த பேட் நியூஸை வச்சுக்கிட்டு அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வரலாறு காணாத ஒரு மாற்றம். அது ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்றுக்கல. அது கிடக்குது. அந்த நியூஸை விட மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய ரூபாயினுடைய சரிவு அமெரிக்க டாலருக்கு எதிராக மிகவும் உச்சபட்ச வீழ்ச்சியை இன்னைக்கு அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் சும்மா ஒரு நாள் 2 நாள் அடுத்த வாரம் கூப்பிட்டு கேட்டால் கூட யாருமே இந்த விஷயத்தை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் பொருளாதாரம் என்பது தான் முக்கியம். அதனால் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வரலாறு காணாத செய்திகள் வந்தாலுமே நம்ம மார்க்கெட் இன்னைக்கு இறங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிவடைந்தது தான். சரி, ஸ்டாக் மார்க்கெட் தான் இறங்கி போச்சு, உனக்கு என்னப்பா குறை? கோல்டு தங்கத்தை நம்பி இன்னைக்கெல்லாம் மார்க்கெட். ஒரு நண்பர் கூட கமெண்ட் போட்டிருந்தார், நம்ம அவர் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. ஆனால் என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பிச்சுக்கிட்டு பறக்க போகுது, தங்கத்தினுடைய விலையெல்லாம் பறக்க போகுது, எல்லாம் கேப் அப்ன்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். ஸ்டாக் மார்க்கெட்டும் மேலே கேப் அப் ஆகி கீழே சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் சொல்கிறாரு, மார்க்கெட் காலையில் 4000 ரூபாய் லாபத்தில் இருந்துச்சுங்க அவருடைய போர்ட்ஃபோலியோ. கடைசியில் முடியிறப்ப பார்த்தா வெறும் 389 ரூபா. இது எதுக்கு பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லாத ஒரு மார்க்கெட், சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாப்ல. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கடுமையான ஏமாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பெருசாக வருமானம் கிடைக்கல. மல்டி அசட் கான்செப்டில் தங்கத்தில் முதலீடு பண்ணி வச்சுருந்தா அதுலேயுமே ஒரு பெரிய ஏமாற்றம். ஒரு காரணத்தை சொல்லி தான் தங்கத்தினுடைய விலை ஏற்றி விட்டாங்க. ஈரான் வார் அப்படின்ற சொல்லி வச்சு தான் அதை மேலே ஏற்றி விட்டாங்க. இப்போ அந்த ஈரான் வாரும் உச்சகட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போ அதே காரணத்தை சொல்லி தங்கத்தினுடைய விலை கீழே இறக்கி விட்றாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? போர் பதற்றமாக இருக்குது, அதனால் பொருளாதாரம் என்ன ஆகும்னே தெரில, அதனால் இருக்கிற தங்கத்தை வச்சு விற்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தங்கத்தை வாங்கி கூச்சு என்ன பண்ணுறது, பொருளாதாரமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரே தகவலை வச்சு மேலே ஏற்றிட்டு மறுபடியும் அதே தகவலை வச்சு தங்கத்தை கீழே இறக்கி விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன்லாம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குதுங்களா. இனிமேல்லாம் எந்த ஒரு நாட்டில் போய் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறாங்க, இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேல் நோக்கி ஏறத்தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்லி பாவம் இன்னைக்கு அதை இதையும் சொல்லி கடைசியில் கல்யாணம் பண்ண விடாமல் பண்ணிட்டீங்களேடான்னு சந்தானம் அவர்கள் ஒரு விஷயமா சொல்லுவார். அது மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்னைக்கு கோல்டையும் ஏற விடாமல் பண்ணிட்டாங்க. வாவ், வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற பங்கு எவ்வளோ பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ரிசல்ட். 645 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாக்கினுடைய விலை ஏற மாட்டேங்குது. இன்றைக்கே கூட பாருங்கள், 200 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியாமல் தான் க்ளோஸ் ஆகிருக்கா. இதுக்கு முன்னாடியும் இந்த 2026 200 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியல. ஆனால் இவன் ஒரு செல்லக்குட்டியான ஒரு வேலையை பார்த்துருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய லோன்லேருந்து ஒரு 30%, எப்போ ஜனவரி மாதத்தில். நீ ஒரு மாதத்தில் 30% சம்பாரிச்சு கொடுத்துருக்க. சரி, ஓகே. மறுபடியும் நல்ல பையனாக இன்னொரு வேலை என்ன பண்ணியிருக்குன்னா, கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்தோடனே இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கெல்லாம் ஜாலி. மறுபடியும் இந்த இடத்துல அதே லோனில் போய் எடுத்துருந்துருப்பாங்க பெரும்பாலான ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க. அப்போ என்ன ஆயிருந்திருக்கும்? மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு 30%, ஆக மொத்தம் ஒரே வருஷத்தில் 60% அப்படின்னு சம்பாரிச்சு கொடுத்த பங்குகளில் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது ஒன்று. ஆனாலும் எப்படி பார்த்தாலும் தன்னுடைய உச்சியிலிருந்து சரிவடைஞ்சு தான் கிடக்குது இந்த பங்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டான ஒரு என்ட்ரியில் உள்ளே போய் கரெக்டான ஒரு என்ட்ரியில் செல் பண்ண தெரிஞ்சதுன்னா நம்ம தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு முதலமைச்சர். நண்பர்களே, இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதுக்கு பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இனிமேல் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்?
ஏன் ஏற மாட்டேங்கிற அப்படின்னு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கெல்லாம் பாவம் கொஞ்சம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நண்பருமே புலம்பி தீர்த்துட்டாப்ல. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற பங்கை நான் ஒரு நம்பிக்கையை எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அவன் ஏறவே மாட்டேன்றான். சரின்னு சொல்லி நான் நஷ்டத்தில், அவருக்கு என்ன அர்ஜென்ட்டுன்னு தெரில, அவர் நஷ்டத்தில் வித்துட்டார். அப்பவும் அவருடைய உள் மனசு என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாரு வித்துட்டோம், இனி அவன் 850 ரூபாய்க்கு மேலே போக போகிறான் அப்படின்னு அவருடைய உள் மனசு சொல்லுது. அது என்னமோ தெரியலிங்க நண்பர்களே, நீங்கள் வேதனைப்படுறது கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்களா சமீபத்தில் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இந்த 2026 2 ரவுண்டு 30%, 30%ன்னு 60%க்கு 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதை விடவும் பெரிய கம்பெனி. இன்ஃபேக்ட் பல ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கு லோன் கொடுக்கறதே இது போன்ற பேங்க்குகள் தான். ஆனால் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னால இந்த 2026 பெருசாக ஒன்றும் சம்பாரிச்சு கொடுக்க முடியல இப்போ வரைக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய பழைய ஹையை வந்து மீட்டெடுக்கும், அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20-30% ஏற வேண்டியது இருக்குது, அது என்னைக்காவது ஏறுவானோ அப்படின்ற ஒரு நினப்பில் பல பேர் காத்துட்டு இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் பல பேர்த்தினுடைய பொறுமையை சோதிச்சு இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற பங்குலேருந்து ஒரு நண்பர் வெளியே வந்துட்டார் பாவம். ஒரு நண்பருக்கு அந்த மாதிரி இருக்குதுங்களா, இன்னொரு நண்பருக்கு பாருங்க என்ன நடந்திருக்குதுன்னு. நான் சும்மா போய் எடுத்தேன், சும்மா எடுத்தேன் இந்த ஆரக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ் அப்படின்ற பங்கை ஒரே ஒரு ஷேர் நான் எடுத்தேன். அந்த ஷேர் என்னடான்னா எடுத்தது தான் தாமதம், அவன் பாட்டுக்கு 6800 9800 ரூபா, ஒரே ஒரு ஷேருக்கு 3000 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இன்ஃபோசிஸ் ஷேரில் வந்த லாஸை இந்த ஓஎஃப்எஸ்எஸ் டெக்னாலஜி பங்கு காப்பாற்றி கொடுத்து விட்டது. பாரதி அவர்களே, உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குது. ஒரு நண்பர் என்னடான்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்து வச்சுக்க வந்துக்கிட்டு பாவம் பல மாதங்களாகி அவருக்கு பணம் வரவு இல்லாமல் நஷ்டத்தில் விற்றுட்டு போயிருக்காரு. உங்களுக்கு பாருங்கள், சும்மா எடுத்து பார்த்துருக்கீங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த ஓஎஃப்எஸ்எஸ் என்ற பங்கு எப்படி நெட்டுக்குத்தலாக ஏறி இருக்கு, உங்களுக்காகவே ஏறி இருக்கும் போல. நீங்கள் வேறு எந்தெந்த ஷேர்லாம் சும்மா வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்திட்டு போங்க. அடடா நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, இந்த பிரச்சனை மட்டும் யாரும் எதிர்கொள்ள வேண்டாம். அதாவது ஒரு நண்பர் சிறுக சிறுக டெய்லி சம்பாரிச்சுக்கிட்டே இருந்திருக்கார். அப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி ஒரே ஒரு நாள் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காப்புல. அந்த ஒரே ஒரு நாளில் 42,000 ரூபா சம்பாரிச்சதெல்லாம் மார்க்கெட் திருப்பி வாங்கிட்டு போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, கடந்த 6 மாதங்களாக திரு மகேஷ்குமார் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் 2000 ரூபாய்னு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்கள் அப்படின்றது சம்பாரிச்சிருக்காப்புல. சில நாட்கள் லாஸ் ஆனாலுமே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறாப்புல. ஒரு நாளைக்கு எனக்கு 2000 ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது, வந்துச்சுன்னா 1000 ரூபா வரட்டும், 4000 வரட்டும், 5000 கூட வரட்டும், ஆனால் லாஸ் ஆச்சுன்னா 2000க்கு மேலே லாஸ் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப டிசிப்ளினாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்காப்புல. அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் 7.5 சனி என்பது அவரை பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பொசிஷனை அப்படியே விட்டுட்டாப்புல. கடைசியில் பார்த்தா அந்த ஒரே ஒரு நாளில் 42,000 ரூபாய் என்பது லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம மார்க்கெட்டில் எல்லாருமே கடந்து தான் வருவோம். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கண்டிப்பாக எந்தாவது ஒரு இடத்துல குத்து வாங்கியிருப்பாங்க. நானும் பல இடங்களில் குத்து வாங்கியிருக்கேன். இப்போல்லாம் ரொம்ப அமைதியாக டிசிப்ளினாக எவ்வளவு காசு இருக்கோ அந்த காசுக்கு மட்டும் பணத்தை பணத்தில் போடுறது. அதுக்கப்புறம் அது ஒரு வேளை மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா லாபத்தை புக் பண்ணுறது. இல்லையா பரவாயில்ல, கீழே கடந்துட்டு போகுது, அது எப்போ திரும்பி வருதோ அது வரைக்கும் டிவிடெண்டை மட்டும் வாங்கிட்டு கோந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அமைதியாக கோந்துக்கிறது. இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு நண்பர் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் யோசிக்கிறாரு. அதாவது 6,000 ரூபா வாடகை கொடுக்குறாரு போல். அந்த 6,000 ரூபா வாடகைக்கு ஏதாவது பங்குகளில் முதலீடு பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து வர்ற டிவிடெண்டை தூக்கி வாடகை கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த டிவிடெண்டை வாங்கிறதுக்கு நம்ம பணம் போட்டு சில பங்குகளை வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பாருங்கள், துரதிர்ஷ்டவசமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5% டிவிடெண்டு, 7% டிவிடெண்டு, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பெரும்பாலான பங்குகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த பங்குகள்லாம் மிக குறைவான விலை, ஐஓசி எல்லாம் வெறும் 40 ரூபா 60 ரூபா 80 ரூபாய்க்கு சுற்றிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் அந்த பங்குகளை வாங்கி வச்சுருந்தா இப்போல்லாம் டிவிடெண்ட் ஈல்டு 10%க்கு மேலே போய்கிட்டு இருக்கும். எனக்கு வந்து மாதம் வந்து இது போன்ற வாடகை செலவெல்லாம் எனக்கும் ஒரு 20,000 ரூபாய்க்கு பக்கத்தில் வருது.
அந்த 20,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வரணும்னா சரி இந்த மெத்தடில் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஏகப்பட்ட பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் நான் இந்த மல்டி அசட் ஃபண்ட் அப்படின்றதுல ஒரு வருஷத்துக்கு அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை சேர்த்தி விட்டுட்டு அப்புறம் அதிலிருந்து ஏதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமாக ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, நீங்கள் ஏதோ இந்த 6,000 7,000 வாடகை கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் 10,000 தாண்டி 10,000 வாடகையோ 15,000 வாடகையோ அல்லது 20 25,000 வாடகைன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கவலை வந்துடும். ஆனால் இப்படி 20,000 15,000 வாடகை கொடுக்குற கம்முன்னு எங்காவது ஒரு லோனை போட்டு இஎம்ஐயில் கம்முன்னு ஒரு சொந்தமாகவே வீடு வாங்கிடலாமே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நண்பர் நினைக்கிற விஷயம் ரொம்ப கரெக்டான விஷயம். இந்த மாதிரி ஒரு 6,000 5,000 வாடகையை வந்து நம்ம டிவிடெண்டுகள மூலியமாக மீட் பண்ணுறது கொஞ்சம் எளிது. இந்த சமயத்திலே பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் 10,000 20,000 வாடகை கொடுக்குற மாதிரி போயிட்டீங்கன்னா உங்கள் மண்டைக்குள்ளே இது ஒரு பெரிய விஷயமா அரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 20,000 ரூபா வரைக்கெல்லாம் டிவிடெண்டாக வாங்குறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேலை. அது கம்முன்னு ஏதாவது ஒரு வீட்டை வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம். நண்பர்களே, ஏற்கனவே இந்த ஐடி பங்குகளை வாங்கி பல பேர் நொந்து நூடுல்ஸ் இருக்காங்க. இந்த டெக் மஹிந்திரானுடைய லேட்டஸ்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்து ஏதாவது பாகுபலி மாதிரி ஐடி துறையவே தூக்கிட்டு வருமா, ஏதாவது பாசிட்டிவ் மொமெண்டம் கொண்டு வருமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீல. இன்றைக்கி அதிகமாக அடி வாங்கி குப்புற விழுந்த பங்குகள் அப்படின்றதுல பார்த்தோம்னா நம்மளுடைய ஐடி துறை தான். அதுலேயும் இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற பங்கு தான் மிகவும் அதிகமாக 3% என்பது இறங்கிய ஒரு பங்காக இந்த கோஃபோர்ஜ் என்பது இருக்குது. அது ஏன்னே அடி வாங்கினவனே திருப்பி திருப்பி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த கோஃபோர்ஜ் பங்காகட்டும் டெக் மஹிந்திரா பங்காகட்டும் கடந்த காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒவ்வொரு முறையும் திரும்பி எழுந்து நின்ற பங்குகளாக இருக்கு. இனி இந்த 2026 இது நடக்குதா இல்லையான்றது தெரியல. பட் அப்படி நடந்து விட்டதென்றால் கண்டிப்பாக இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற பங்குக்கும் டெக் மஹிந்திரா அப்படின்ற பங்குக்கும் ஒரு தனிப்பட்ட மரியாதை என்பது வரும். இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகவும் அதிகமாக மேலே ஏறி கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்றது பார்க்கல. எல்லாமே ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி நண்பர்களே. ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பங்குகள் சைக்கிளிக்கலாக இருக்கான். பெரும்பாலும் இறங்குறான், அப்புறம் திரும்பி ஏறுறான், திரும்பி இறங்குறான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு ரியல் எஸ்டேட் கம்பெனிகள்லாம் பெரிதும் சரிவடைந்து கிடக்கின்றன. அவனுங்கெல்லாம் இப்போ பார்த்தோம்னா லேசாக மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஏன் அப்படின்னா தொடர்ந்து அவங்க வந்து லாபம் தரக்கூடிய ரிசல்ட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்பதெல்லாம் 4.5% ஏறி இருக்கு. டிஎல்எஃப் தான் அவங்க செக்டரில் ஒரு லீடர், அது ஒரு 3.5% ஏறி இருக்கு. ஆனந்த்ராஜ் அது ஒரு 5% ஏறி இருக்கு. இந்த பசங்க எதுவும் கிடைக்கலன்னா வேற ஏதாவது ஒரு கீழே இறங்கி கிடக்கக்கூடிய செக்டரில் பூந்துருவாங்க போல. அப்படி பார்த்தா ஐடி செக்டர் கீழே தான் இறங்கி கிடக்கு, அதில் யாரும் பூர மாட்டேன்றாங்க. இந்த டிஎல்எஃப் எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் செக்டரில் ஒரு செக்டர் லீடர். அவனை கடைசியில் இப்போ எடுத்து பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேருந்து கணக்கு பார்த்தோம்னா 475 to 607 அப்படின்னு ஏறி வந்திருக்கு. அப்போ பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தா 25% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ கீழே கிடக்கக்கூடிய பங்குகள் மறுபடியும் திரும்பி ஏறினான்னா தான் நம்மளுக்கு ஏறினா அப்படின்றது தெரிய வரும், அல்லது தொடர்ந்தும் கூட கீழே இறங்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஎல்எஃப் மாதிரியே மற்றும் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியே கீழே இறங்கி கிடந்த ஒரு பங்கு தான் இந்த கோ டிஜிட். இனி இவன் இங்கிருந்து தொடர்ந்து கீழே இறங்குறானா அல்லது திரும்பி கொஞ்சம் ரெக்கவரியாகி மேலே கீது வர்றானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் மேலே வந்தால் இந்த வருடத்தில் 2 ரவுண்டு போன பங்குகளினுடைய லிஸ்ட்டில் இந்த கோ டிஜிட் ஜென்ரல் அப்படின்றது வரும். இல்லைன்னா ஒரே ஒரு ரவுண்டு தான் கணக்காகும். ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா எல்லாமே பணத்தை போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லாக் பண்ணுற மற்ற ஐடியா மட்டுமே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவரே சமீபத்தில் ஒரு கமெண்ட் என்ன போட்டிருந்தாருன்னா, லாக் ஆகியிருந்த பல்வேறு பங்குகள் மேலே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒரு வழியாக பல்வேறு பங்குகள் லாக்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அந்த வகையில் இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் அப்படின்ற பங்குலையும் ஹெவியாக மாட்டியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. கடைசியில் பார்த்தா அந்த பங்குமே சமீபத்தினுடைய லோலிருந்து 22% என்பது ஏறி இருக்கு. இந்த பங்கு தற்போதைக்கு ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். இன்னொரு ரவுண்டு கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஏறினா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க.
ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷன் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மறுபடியும் இன்னொரு முறை கீழே விழுந்து மறுபடியும் இன்னொரு முறை ஏறுகிறதா அல்லது என்ன செய்ய போகிறது? 2025லேயும் பாவம் கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிட்டு வந்திருக்கான். இப்போ இந்த 2026 சமீபத்தில் ஒரு 25% ஏறி இருக்கு. இனி இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஸோ தற்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பங்குகளில் இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷன் அப்படின்ற பங்கு இருக்கு. நண்பர்களே, இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட் அப்படின்ற பங்கு அவென்யூ சூப்பர் மார்ட் என்பது இன்னைக்கு 5% இறங்கிடுச்சு. Q4 ரிசல்ட் ஒரு காரணம் இல்லைனாலும் அவனுடைய வேலையே இப்படித்தான் இருக்குது. கடந்த ஒரு 5 வருஷமாகவே எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக. எனக்கு தெரிஞ்சு 2 கம்பெனி தான் இந்த மாதிரி இருந்தது. ஏஷியன் பெயிண்ட் இந்த மாதிரி தான் இருந்தால், அப்புறம் அவன் கீழே போயிட்டான். அதுக்கப்புறம் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தான், அப்புறம் அவன் மேலே போயிட்டான். இனி இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ 5 வருஷமா இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருந்தாலும், ஸோ இன்னைக்கு Q4 ரிசல்ட்டை காரணமாக காமிச்சு அதை 5% இறக்கியிருக்காங்க. இல்லைனாலும் நீ என்ன பண்ணியிருக்க போற அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது. எது எப்படியோ நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் பெரிய அளவில் லாபம் என்பது இல்லை. ஒருவேளை மார்க்கெட்டுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பிடிக்கலையா அல்லது இந்த நியூஸ் எல்லாம் கிடையாது. மெயின் நியூஸ் இந்த நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு விழுகிறதும் க்ரூட் ஆயிலினுடைய விலையை பெரிய அளவில் இறங்காமல் அவன் ஏறிக்கிட்டே இருக்கிறதும் தான் முக்கியமான வீழ்ச்சிக்கு காரணமா? அப்படியே இருந்தால் அப்புறம் ஏன் குளோபல் மார்க்கெட்டில் அதுலேயும் குறிப்பாக ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் விண்ணை முட்டும் அளவு இன்னைக்கு ஏறி இருக்கான், நம்மால் கீழே இறங்கியிருக்கான்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காரணம் தான். இன்டர்னலாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மார்க்கெட்டுக்கு பிடிக்கலையா அப்படின்றது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது. எது எப்படியோ இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆசையாக இருந்தோம், மிகப்பெரிய ஒரு வருமானம் வரப்போகுது, எல்லாம் 4% 2% பாசிட்டிவில் க்ளோசிங்காக இருக்குது. நம்மளுடைய மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட் 300 பாயிண்ட் நிஃப்டி இது ஏறுமான்னு பல பேர் ஆசையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய எழுச்சி இல்லை. 200 பாயிண்ட்டுக்கெல்லாம் மேலே காலையில் ப்ளஸில் இருந்தது. அப்புறம் அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளவுதாங்க லாபம்னு எழுதியிருக்கு, அவ்வளவுதான். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.